ரெட்ரோ சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே கங்குவா வந்து காலியானதுனால சரி இந்த படத்தில் கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டனா அவர் வெறித்தனமான கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆஸ் யூஷுவல் கார்த்திக் சுப்ராஜ் படம். கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஸ்டார் கேஸ்டான ஜெயராமா இருக்கட்டும், ஜோஜோ ஜார்ஜா இருக்கட்டும், பூஜா ஹெக்டேவா இருக்கட்டும், அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில் சும்மா பிச்சு உதறிட்டாப்புல. ஹை ஆக்டைனான சீன் வருதா, அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கு, ஒரு லவ்வு, வாரு எல்லாத்துக்கும் மியூசிக் சைடில் சும்மா அவரோட ப்ளஸ்ஸு ஃபுல்லாக காமிச்சிருக்காரு. இதை பற்றி அவர்கிட்ட இன்டர்வியூவில் கேட்டதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் வந்து எனக்கு முழுக்க இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அதனால தான் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி படத்தில் இருக்க மியூசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். கனிமா பாட்டாக இருக்கட்டும், கண்ணாடி பூவே, தி ஒன்று எல்லாமே தேட்டரில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஜோஜோ ஜார்ஜோட ஒய்ஃபு குழந்தையா இருக்கிற சூர்யாவை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து அவன் என் மகன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இவரால் சிரிக்க முடியல, ஏன் இவருக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியே வளர்கிற நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கடைசியாக செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னென்னா, உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றது தான். ஸோ அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பிஸ்னஸ்ஸு, ரவுடிசம் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. இவர் காதல் கல்யாணம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் ரவுடிசம் பண்ண மாட்டேன், அதே மாதிரி எங்கள் அப்பா கிட்டேயும் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்க ரவுடிங்கெல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வீட்டு கல்யாணத்தில் ஒரு சம்பவமாகி அந்த கல்யாணமும் நின்றுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் இனிமேல் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. இவரும் பண்ண சம்பவத்துக்காக ஜெயிலில் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படின்றதே தெரியாமல் இருக்கிற ஹீரோ அவங்க ஆளுங்களாம் வெளியில் இது பண்ணி அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹைப் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாத நம்ம ஹீரோ கடைசியாக அவங்க வந்து அந்தமான் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போய் அவங்களோட காதலியை தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஊரில் இருக்க ஒரு பிரச்சனைன்றது ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த ஊருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் இவர் காப்பாற்றுவாரா, இவரோட ஆசை காதலியை கைப்பிடிப்பாரா, இதுதான் இந்த படத்தின் கதை. இந்த கதையை நீங்கள் கேட்கும் போது என்ன நினைப்பீங்க? என்னடா இது இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இல்லைங்க ஸ்க்ரீன் பிளே நம்ம சுப்பு மாமா சூப்பராக கொடுத்துருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபு அவ்வளவு கிரிப்பாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த இன்டர்மிஷன் வரைக்குமே வந்து படம் ஓகேங்க, நல்லா தாங்க இருக்குது. என்ன கொஞ்சம் லென்த் அதிகம், ஏன்னா படத்தோட நிமிஷமே வந்து 2 மணி நேரம் 48 நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஹாஃபு நல்ல கிரிப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோ பர்ன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜோட பேட்டர்ன் தான் தெரியுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி கொடுப்பாப்ல, அப்படியே செகண்ட் ஹாஃப் பேரலாக வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த ஜிகிர்தண்டா படத்தில் இல்லையே, அப்படி இல்லையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு கதை, செகண்ட் ஹாஃப் வேறு கதையாக இருந்தாலும் அந்த ஸ்டோரி ஃப்ளோ அதுக்கப்புறம் எமோஷன் அதில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அடிச்சிக்க முடியாது. அந்த பேட்டர்ன் இந்த படத்துலேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படி தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரெவல்யூஷனரியாக போனாலும் சூர்யா அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை நல்லா ஆக்குபை பண்ணியே வச்சுருந்தார். எனக்கு என்னவோ சூர்யாவை தாண்டி வேறு யார்த்தங்க இந்த படம் பண்ணியிருந்தனா கண்டிப்பாக இது வந்து ஓகே ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சூர்யா பண்ணதுனால ஓகே இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்றதே வந்து சொல்லிக்கிறோம். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து லவ், லாஃப்டர், வார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து படத்துலேயும் வந்து லவ் அதிகமாகவே இருக்குது, வார் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த லாஃப்டர் அப்படின்னு போட்டதுனால என்ன இதில் காமெடி பண்ண போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க, அந்த லாஃப்டருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதை படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நாங்கள் வந்து அதை பிரேக் பண்ண விரும்பலை. என்னதான் நம்ம டீசரு ட்ரெய்லரு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேங்க ரொம்ப நாள் கழித்து சூர்யா வந்து ரொம்ப ஆக்ஷன் படம்லாம் பண்ணாமல் ஒரு லவ் படம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் லவ்வும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. ஆக்ஷன் அதிகமாகவே இருக்குது. அதை தாண்டி கதைப்படி ஒரு லவ் இருக்குது. ஆனால் அந்த லவ் இம்பேக்ட் கொடுத்துச்சான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதான் சொல்லுவோம். ஏன்னா கதையாகவே லவ் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்பஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க பர்பஸ், அதாவது தம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட தம்மம் என்னன்றதை வந்து செகண்ட் ஹாஃபில் தான் சொல்லியிருக்காங்க. எப்படி ஜிகர்தண்டா 2 படத்தில் வந்து மலைவாழ் மக்களுக்கு வந்து சினிமா மூலியமாக ஒரு புரட்சி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். என்னடா எப்போவுமே வந்து ஸ்ரீலங்காவை பற்றி பேசுறது, இல்லை இவரோட எல்லா படத்துலையும் வந்து அந்த ஸ்ரீலங்கன் கேரக்டர்ஸ் வந்து மெயின் ஆக்குப்பை பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் சரி, ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்க போடுற காஸ்டியூமில் இருந்து எல்லாமே வந்து
இந்த ஸ்ரீலங்கா பேக் ட்ராப்பு அப்படின்ற மாதிரி தான் போகும். என்னன்னு தெரில, நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இந்த எமோஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. என்னன்னா ஸ்ரீலங்கன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ நம்ம கதையில் எப்போவுமே வந்து இது இருக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தோணுதா போல். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் லிட்டில் பிட்டு ஸ்லோ. ஆனால் உங்களுக்கு வந்து பொறுமை இருந்துச்சு, இந்த கதையோட விறுவிறுப்பு போகணும் அப்படி நீங்கள் நினச்சி பொறுமையாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. கடைசியாக மெசேஜ் அந்த மாதிரி ஒன்று சொல்லி முடிக்காமல் வந்து ஒரு வில்லேஜிக்கல் ட்ராப்பு, சர்வ அதிகாரம் கோழைத்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்புராஜ். இது திருப்பி சொல்கிற மாதிரி தான் ஒரு ஆஸ் யூஸ்வல் கார்த்திக் சுப்புராஜ் படம். நீங்கள் வந்து சூர்யாக்கான படம் அப்படின்னு நினச்சி தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் கங்குவா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு கார்த்திக் சுப்புராஜ் படம். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகேடா, அதுக்கு எதுக்குடா இந்த படத்துக்கு ரெட்ரோ அப்படின்னு டைட்டில் வச்சாங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து ரெட்ரோ அப்படின்ற டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரில. ஒருவேளை வந்து அந்த பழைய பேட்டர்னில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்களே, அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தில் இருக்குது. ஒருவேளை நான் பழைய படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணுறேன், அதனாலே வந்து இது ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால இந்த டைட்டில் வச்சிட்டாரான்னு தெரில. இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நாங்களும் சொல்லுவோம். ஓவரால் தேட்டர் மூமெண்ட்டுன்னு பார்த்தோன்னா அந்த கனிமா பாட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் சீன் இருக்கும். அதில் பாட்டும் ஓடும், டான்ஸும் ஓடும், அதே நேரத்தில் ஒரு ஃபைட்டும் ஓடும். காம்பேக்டாக அந்த சீனை சும்மா சூப்பராக பண்ணியிருப்பார் நம்ம கார்த்திக்கு. அதுவும் சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸு சொல்லவே வேணாம். அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே டக்குன்னு ஒரு ஃபைட்டுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணியிருப்பார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. தேட்டரில் சூப்பராக கொளுத்துற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பூஜா ஹெக்டே பீஸ்ட் படத்தில் ஆல்ரெடி பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெட்ரோ படம் அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் தான் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கப்புறம் தமிழ் படங்களில் பூஜா ஹெக்டேக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரும் அப்படின்றதான் நாங்களும் சொல்லுவோம். ஜெயராமோட காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பட் எமோஷன் சைட்ஸில் கொஞ்சம் ஓகே. ஜோஜோ ஜார்ஜ் எப்பவும் போல் அவர் கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிகர்தண்டா 2ல் ஷெட்டானி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரல, அந்த பிள்ளையாண்டா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு கிங்கு அப்படின்ற பேரில். அவரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை அந்த படத்தில் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன் பாருங்க, ரெட்ரோ அப்படின்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரெட்ரோ பாட்டு இருக்குது. அந்த பாட்டோட மூமெண்ட்ஸ் கூட ஓகே நல்லாதாயா இருக்குது. இப்போ இந்த பழைய பாட்டுகளோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்மர் லீவ் டைமு 3 படம் வந்திருக்கு. இப்போ இந்த ரெட்ரோ படம் பார்த்துட்டு இதுக்கான ஒரு ரிவ்யூவை கொடுத்துருக்கோம். ஜாலியாக தேட்டரில் போயிட்டு ஒரு ஆக்ஷன் லவ் கலந்த ஒரு படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேண்டும் என்றால் நம்ம சேனலை லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வாங்கிக்கிறங்க. பாய்.